லக்ஷ்மி நரசிம்மன் நீங்க இல்லை நான் யஷ்வந்த். நீங்க யஷ்வந்த் எனக்கு தெரியும், அதான் நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க லோகேஷ். லக்ஷ்மி நரசிம்மன், லோகேஷ் அண்ட் யஷ்வந்த், நீங்க 3 பேர் தான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் விளையாடி ஆஸ்திரேலியா போக போறீங்க. ஓகே, இப்படி தான் நாங்கள் ஆசையை தூண்டி விடுவோம். இமீடியட்டா ஆஸ்திரேலியா அனுப்ப மாட்டோம். இந்த குவிஸ் கான்டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களை அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன, எங்க வேலை செய்றீங்க சொல்லுங்க. நீங்க லோகேஷ்? டெல்ஃபியில் ஒர்க் பண்றேன். என்ன ஃபீ? டெல்ஃபி. அப்ப செல்ஃபி அட் டெல்ஃபிலாம் செமையா இருக்கும்ல உங்க ஆஃபீஸ் லைமிங்? எஸ். ஓகே, டெல்ஃபியில் போய் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். நானே ஒரு மொக்க ஜோக் அடிச்சேன், நீங்க அதையே கண்டினியூ பண்றீங்க. என்ன மாதிரி வேலை நீங்க உங்களுது? பிசினஸ் அனலிஸ்ட். நீங்க லக்ஷ்மி நரசிம்மன்? சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட். சாஃப்ட்வேர் ஐடி. ஓ, ஆஃபீஸ் பேரு காக்னி. சிடிஎஸ். அவர் சிடிஎஸ். நீங்க சார்? நான் எமர்சன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறேன். எமர்சன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஓ, இது வந்து உங்களோட கோரா? ஆமாம் சார். கோர் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு இன்ஜினியரா நீங்க? ஆமாம் சார். உங்களுக்கு இந்த பட்டம் நம்பிக்கையா? கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்ல பிளேஸ் ஆனீங்களா இல்லை சார், ஆஃப் கேம்பஸ்ல நீங்க செலக்ட் பண்ண இன்ஜினியரிங் படிச்ச துறையிலேயே வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கீங்க. ஆமாம். அதுவே ஒரு அதிசயமான விஷயம் தான். எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதனால தானா, இல்லை ஐடியில் கிடைக்கல போயிட்டேன் அப்படின்ற மாதிரியா? அப்படி இல்லை, படித்ததுக்கு இதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். சூப்பருங்க. நீங்களாம் வந்து 1000ல் ஒரு இன்ஜினியர் நினைக்கிறேன். எப்படி நீங்கள் அந்த ஐடிக்கா படிச்சிங்க? நீங்கள் படிக்கல. எதுக்கு திடீர்னு நீயா நான் டாபிக் மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க 92.7 பிகே ஃபுல்லாக பாலாஜி டிடிசி கேட்டு இருக்கும்போது கடந்த சில பல நாளாகவே நம்ம ஐசிசி வேர்ல்ட் கப் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவிலே போய் பார்க்கறதுக்கான ஒரு குவிஸ் கான்டெஸ்ட் நடந்துருக்கிறோம். யார் இந்த என் கூட விளையாடுற குவிஸில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இன்னொரு ஃபைனல்ஸில் போது அதில் ஜெயிச்சா கவால்னு ஆஸ்திரேலியா. ஓகே, ரூல்ஸ்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சொல்லுங்க. எதுவுமே கிடையாது, ரூல்ஸே கிடையாது. இந்த குவிஸை நீங்கள் விளையாடி இதில் ஜெயிச்சா இதே மாதிரி இன்னொன்று நடத்தி அதுலேயும் நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் அவள் தான் ஃபாரின். ஏற்கனவே ஃபாரின்லாம் போயிருக்கீங்களா லோகேஷ் அண்ட் நீங்கள்? இல்லை, ஃபாரின் போனேன். போயிருக்கேன். எந்த கண்ட்ரி போயிருக்கீங்க யஷ்வந்த்? யூஏஇ போயிருக்கேன், அப்புறம் சிங்கப்பூர். யூஏஇ, சிங்கப்பூர். பாடுற இந்த மனுஷன் ஆஃபீஸ் விஷயமாவா? யூஏஇ ஆஃபீஸ் விஷயமா போனேன். சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா வந்து ஹனிமூனுக்காக போனீங்களா? சார். சிங்கிள், இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓ, அப்போ ஜாலி ட்ரிப்பா? ஃபேமிலியோட போனேன். ஃபேமிலியோட. சூப்பர். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் எத்தனை இயர்ஸில்? 6 வருஷம் யூஎஸ்லையா? அடோ பாவி. எங்க வீடுங்க இங்க அசோக் நகர்ல. வாங்கினது வாங்கல. ஏன் 6 வருஷம் யூஎஸ் வீடு என்ன? அதனால தான் வாங்கலையா? சூப்பருங்க. நீங்க இன்னும் போனதில்லை. ஆஸ்திரேலியா தான் நீங்க போற முதல் ட்ரிப்பா இருக்கட்டும். மொத்தம் 2 ரவுண்ட் விளையாடுவோம் கைஸ். ஓகே, இந்த 2 ரவுண்ட்ல என்ன ரூல்ஸ், எதுக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். இப்போ சொன்னா என்னடா ஆரம்பத்திலே இதெல்லாம் சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு கேட்குற ஆண்டி பக்கத்து சேனல் போயிடுவாங்க. ஓகே, ஆண்டி அண்ட் அங்கிள் அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு செம்ம ஜாலியாக நம்ம 3 இளம் ஜென்டில்மேனோட இன்டர்நேஷனல் லெவல் கிரிக்கெட் குவிஸ் கான்டெஸ்ட் விளையாட போறோம். வேர்ல்டு கப் சம்பந்தமான கேள்வி கேட்போம். அதுக்கு இவங்க சொல்ற பதில் வச்சு ஆஸ்திரேலியாவை போகலாம். அப்போ கேட்குற எனக்கு அப்படின்றீங்களா? உங்களுக்கு இந்த கான்டெஸ்ட் இருக்குது, ஆனால் இப்போ அதோட ரூல்ஸ் சொல்லக்கூடாதுன்னு கம்பெனி ரூல்ஸ்லாம் இருக்குது. எத்தனை வாட்டி ரூல் சொல்லி? 3 வாட்டியா? அப்போ நான் அவுட்டு. அடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் எவ்வளோ கோடி ரூபாய் செலவாலும் சமத்து போனா சுச்சு பிச்சுக்கி அப்படின்ற செம்ம ஜாலியாக கேளுங்க. இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த குவிஸ் கான்டெஸ்ட் ஆஃப் ஐசிசி. லக்ஷ்மி நாராயணன் நரசிம்மன். நரசிம்மன் 6 வருஷம் அமெரிக்காவில் இருந்தீங்களே, உங்களுக்கு அமெரிக்காவில் பிடிச்ச விஷயம்லாம் எது? இண்டிபெண்டன்ஸ். அமெரிக்கா சுதந்திரமான நாடா? அமெரிக்கா சுதந்திரமான நாடு, நம்மளுக்கும் பயங்கரமா இருக்கும். ஓகே, பிடிக்காத விஷயம் என்னது அமெரிக்காவில்? பிடிக்காத இருந்ததுன்னா வெத்த குழம்பு சாதம் கிடைக்கலையா? நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. உலகநாதன் அங்கிள், பக்கத்து வீட்டு பத்மநாதன் அங்கிள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, ஆனால் வந்து நிறைய சொல்லுவாங்க இந்த வெஸ்டர்ன் அமெரிக்கன் கல்ச்சர் ஐயோ அப்படி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி கல்ச்சர் நார்மலாக தான் இருக்கும். அமெரிக்கன் கல்ச்சர் போகாதவங்க அப்படி சொல்லுவாங்க. போகாதவங்க, தெரியாதவங்க ஒரு போங்கில் சொல்றது தான். மற்றபடி யூ லைக் த கண்ட்ரி. என்னைக்காவது வந்து பிரசிடென்ட்லாம் பார்த்து ஹாய் மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படிலாம் பேசியிருக்கீங்களா? இல்லை. நீங்கள் பார்த்த அமெரிக்கன் செலிபிரிட்டி யாராக இருக்காங்களா? யாரும் இல்லை. அதான் உங்களுக்கு நல்லது. என்னடா ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து இந்த கேள்வியை கேட்பீங்களா? இல்லை வேறு எதுவும் தோணல. ஹவ் டு யூ ஃபீல் கேட்கலாம்னு நினச்சேன். எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் அதே கேட்பாங்கன்றதுனால விட்டோம். 92.7 பிகே ஃபுல்லாக பாலாஜி டிடிசி கேட்டு இருக்கும்போது 3 இளம் வாலிபர்கள் அமெரிக்காவுக்கு போன லக்ஷ்மி நாராயணன், யஷ்வந்த், லோகேஷ் இவங்க கூட தான் நம்ம குவிஸ் கான்டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். மொத்தம் 2 ரவுண்டு கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இண்டிவிஜுவல் ரவுண்ட். உங்களுக்கு தனியாக கேள்வி கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 550 பாயிண்ட். கடையில் சும்மா தான் சொன்னேன், 100 பாயிண்ட் தான். சரியா? 4 கேள்வி தான் கேட்போம். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி எவ்வளோ பாயிண்ட் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கலாம். அடுத்தவங்க சொல்ல அப்படின்னா உங்களுக்கு பாஸில் வரும் 50 பாயிண்ட். ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி, அதனாலே சொல்லுங்கிறாங்க இவங்களாம். அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர். ஓகே ஓகே. அட பாவிங்களா, இந்த வாட்டி ஓகே சொன்னா வாயை வச்சிரும் உங்களை. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்க முன்னாடி இருக்கிற பஸ்ஸரை அமுக்கணும். எங்க யார் அமுக்குவீங்க? பக்கத்தில் அவர் அமுக்க கூடாது. நீங்கள் இந்த டேபிள் வந்து அப்படி தட்டணும். ஓகேவா? முதல் வாட்டி சொல்லும்போது இந்த ஜோக் நல்லா இருந்தது. இப்போ டெய்லி இதை சொல்றதுனால நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால நீங்கள் அந்த டேபிள் எப்படி தட்டுவீங்க? என்ன நீ தட்டவே மாட்டேன்ற? கல்யாணம் இதில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு? யாருக்குமே ஆகலையா? சூப்பர். நீங்கள் 3 பேர் ஃப்ரீ பேர்ட்ஸ், எதை வேணாலும் தட்டலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? முதல்ல நம்ம யார் கூட விளையாடலாம்? யஷ்வந்த் சொல்லுங்கள். சிங்கப்பூர் யூஏஇ போயிருக்கேன்னு சொன்னதுனால அடுத்த வாட்டி நீங்கள் ஃபாரின் போவீங்க, எனக்கு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் உங்க கூட தான் ஆரம்பிக்க போகிறோம். 4 கொஸ்டின், 4த்துக்கு நீங்கள் சொல்கிற பதிலில் தான் உங்களோட இந்த ஆஸ்திரேலியன் வீசாவே இருக்குது. ஓகே ஓகே. முதல் கேள்வி, 1999 வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியா கூட நடந்த மேட்ச்சில் லான்ஸ் க்ளூஸ்னரை அவுட் ஆக்கின
அந்த பக்கம் இருந்த பேட்ஸ்மேன் யாரு? ஆலன் டொனால்ட். என்ன டொனால்ட்? ஆலன் டொனால்ட். இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். யூ ஆர் கெட்டிங் 100 மார்க்ஸ். அந்த அது வரும்போது என்ன பண்ணீங்க அந்த மேட்ச்? அந்த 99 டிவி பார்த்துட்டு இருந்தேன், மேட்ச் யோ பார்த்துட்டு டிவி தான் ஏன் பார்த்துட்டு இருந்திருப்பேன். என்ன பண்ணி படிச்சிருந்தீங்களா இல்ல எத்தனை? 4th ஸ்டாண்டர்ட். 4th ஸ்டாண்டர்டா? அவ்வளோ குழந்தையா நீங்க அந்த டைம்ல? ஓகே லட்சுமி நாராயண், அப்போ உங்க குழந்தை எத்தனாவது படிச்சிருந்தது? இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகல. ஓகே உங்களுக்கான 2வது கேள்வி ஜி. இப்பவே கேட்டனா 8 நாள் பேசின ஃபீலிங் வரும்ன்றதுனால கொஞ்ச நேரத்தில் கேட்க போறோம். இன்டர்நேஷனல் லெவல் ஐசிசி குவிஸ் கான்டெஸ்ட் ஜெயிக்கிறவங்க ஆஸ்திரேலியா அனுப்ப போறது இன்னும் தொடர் போகுது. இது டேக் டிசி வித் மீ பாலாஜி. அமெரிக்கா போயிட்டு வந்த லட்சுமி நரசிம்மன், யுஏஇ சிங்கப்பூர் போயிட்டு வந்த யஷ்வந்த், எங்கேயுமே போகாத லோகேஷ், இவங்க 3 பேர் கூட தான் இன்னைக்கு ஐசிசி இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் நடக்குது. யாரா இது இன்டர்நேஷனல் லெவல்ன்றாங்களா? சென்னை நம்பர் 1 F1 கூட சொல்றாங்க. யார் சொன்னாங்க? அவங்களே தானே சொல்லிப்பாங்க. அதே மாதிரி தான் நான் இது சொல்லிப்பேன். ஏன்னா ஜெயிக்கிறவங்க வந்து ஆஸ்திரேலியா நடக்கிற வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லாம் அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி தான் பயங்கரமான கான்டெஸ்ட் இது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சு யஷ்வந்த் தான் வந்து விளையாடுகிறார். ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கான அடுத்த கேள்விக்கு போலாமா மிஸ்டர் யஷ்வந்த்? எஸ். நல்லா நடிகிறான்ப்பா இந்த பையன். 1987 வேர்ல்ட் கப்பில் இந்தியா எந்த நிலை வரைக்கும் போச்சு? செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போச்சு. ஷோரா? ஆ. பாஸ்ல இவங்க 2 பேர் கிட்ட வரும். லட்சுமி நரசிம்மன் நீங்க சொல்லுங்க. செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போச்சு. நீங்க? செமிஃபைனல். ஓ அவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க அப்படினால போய் தான் தொலைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இஸ் அப்சல்யூட்லி அகைன் ரைட் ஆன்சர். யூ ஆர் கெட்டிங் 200 பாயிண்ட்ஸ். 2க்கு 2. நல்ல ஸ்டார்ட். லெட்ஸ் கோ டு தி தேர்ட் ஒன். எஸ். வேணான்னு சொன்னீங்கன்னா இப்போ நிறுத்திடு. இல்லை ப்ளீஸ். இல்லை அப்படிலாம் ரூல்ஸே கிடையாது. 4 கேள்வி கேட்டால் தான் எனக்கு பேசுறதுக்கு இது இருக்கும். ஓகேவா? உங்களுக்கான 3வது கேள்வி. 1975லேருந்து 1983 வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டனாக இருந்தவர் யார்? கிளைவ் லாயட். கிளைவ் லாய்டு அவர் தான் இருந்தாரா? ஆமாம். விவியன் ரிச்சர்ட்ஸா கூட இருக்கலாம். இல்லை கிளைவ் லாயட். மால்கம் மார்ஷலா கூட இருக்கலாம். இல்லை கிளைவ் லாயட் தான். இதுவும் கரெக்டாக சொல்லி 3 பாயிண்ட் 300 கொஸ்டின் வாங்கியிருக்காரு. 3 கொஸ்டினுக்கு 300 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கிறார். உங்களுக்கான 4வது கொஸ்டின். ரிக்கி பாண்டிங் விளையாடின முதல் வேர்ல்ட் கப் இது? 1996. எப்படி தெரியும்? அப்போ உனக்கு 4வது இப்போ 99 வேர்ல்ட் கப் 4வது தான். பேப்பரில் வந்துதா ரிக்கி பாண்டிங் இந்த வேர்ல்ட் கப் தான் வந்து? என்ன நீ ஆனால் எங்கேயோ பார்த்துருக்குற? ஹைலைட்ஸ் அதெல்லாம் போடுறாங்க. ஓ ஹைலைட்ஸில் பார்த்து வச்சு கரெக்டாக பதில் சொல்லி 4க்கு 4 அடிச்சிருக்கிற மாபெரும் மனிதர் சிங்கப்பூர் போயிட்டு வந்த யஷ்வந்த். கிரேட்டஸ்ட் ஆன்சர். ஹூ இஸ் த ஃபேவரட் பிளேயர்? இது கொஸ்டின் கிடையாது. டெண்டுல்கரா? உங்களுக்கு நரசிம்மன், லட்சுமி நரசிம்மன். சடகோபன் ரமேஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை டிராவிட். நீங்க உங்களுக்கு சச்சின். ஓகே. இந்தியா இல்லாம வேற ஏதாவது நாட்டில் உங்களுக்கு பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா? ஷேன் வார்ன். நீங்க? ரிக்கி பாண்டிங். ஓகே. அமெரிக்கால ஏதாவது பிளேயர் இருக்கா? கிரிக்கெட் தெரியுமா? அமெரிக்கால நம்ம போய் விளையாடணும். நீங்க விளையாடுறீங்களா அமெரிக்கால? அங்க லீக் இருக்கும். என்ன விளையாடுறீங்களா கேட்க மாட்டாங்க. கிரிக்கெட் தானா? ஓகே. இஸ் அ டீசன்ட் கை ஒன்லி. இவங்க கூட இன்னும் 2 ரவுண்ட் ஆஃப் குவிஸ் பாக்கி இருக்குது. இந்த முதலே ஸ்டார்ட்ல நல்ல ஸ்டார்ட்டுங்க. 400 பாயிண்ட்ல வந்து இப்போ தான் 2 நாள் முன்னாடி ஒருத்தர் எடுத்தார். அதுக்கு முன்னாடி 300 வருஷம் முன்னாடி தான் 64 கொஸ்டின் பதில் சொல்லியிருக்கார். இந்த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் ஆஃப் த ஐசிசி தொடர் போது இந்த 2 பேரோட லட்சுமி நரசிம்மா உங்ககிட்ட இருந்து பயங்கரமா எதிர்பார்க்குறோம். எந்த ஏரியா நீங்க? சென்னையில் அசோக் நகரா? பிறந்து வளர்ந்துலாம்? அசோக் நகர் தான். மாம்பழம், வெஸ்ட் மாம்பழம். அங்கே புச்சண்டாய் லட்சுமி நரசிம்மா தெரிஞ்சுது. விஜய் டிவி பட்டாவி பிடிக்குமா உங்களுக்கு? கமெண்ட்ரி தமிழில் கொடுப்பாரு. நான் இங்கே பார்த்தேன்னா 2 பால் சொன்னோம், லெஃப்ட்டில் போடாத நம்ம சொல்கிறதையும் மீறி லெக்கில் போடுறாரு அப்படின்னு கேட்பாரு. பிடிக்காத உங்களுக்கு? பார்க்கல. அது வைக்கலாம் உங்களுக்கு கேட்காத வைக்கலாம் உங்கள் காதுக்கும் நல்லது. 92.7 பிகப் பாலாஜி டேக் டிசி கேட்டுன்னு இருக்கும்போது இன்டர்நேஷனல் லெவல் ஐசிசி குவிஸ் கான்டெஸ்ட் விளையாடுங்கிற அதே டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க எதுவும் ஆகல. அதுதான் ஆகுது. முதல்ல ஒரு பிளேயர் கிட்ட விளையாட்டோம். 4 கேள்விக்கு யஷ்வந்த் நீங்கள் 4க்கு பதில் சொல்லிட்டீங்க. ஸோ உங்கள் டார்கெட் 400 மார்க். ஓகேவா? போலாமா? ஓகே. லட்சுமி நரசிம்மன் உங்களுக்கான முதல் கேள்வி. ஒரே வேர்ல்ட் கப்பில் அதிக ரன்கள் அடித்த பிளேயர் யார்? எவ்வளோ ரன் அடித்தாங்க? ஒரு வேர்ல்டு கப் மொத்தத்திலையும் அதிக ரன் அடித்த பிளேயர் யார்? எவ்வளோ ரன்? சச்சின் டெண்டுல்கர். எவ்வளோ அடிச்சார்? தோராயமாக சொன்னால் கூட பரவாயில்ல. 700. நீங்கள் சொல்லுங்கள். 673. What a man! Sachin Tendulkar scored 673 runs. Is absolutely right answer. இவ்வளோ கரெக்டாக சொன்னதுனால உங்களுக்கு ஒரு 50, உங்களுக்கு ஒரு 50. ஓகேவா? ஏன்னா இவ்வளோ 673 யாராலையுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா யஷ்வந்த்? 673 தெரியுமா? ஐயோ எல்லாராலையும் சொல்ல முடியும் போல. ஒரு நாள் தான் சொல்ல முடியல. சிரிக்கிறீங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து லைட்டாக ஷையாக ஃபீல் பண்ணும். ஓகேவா? அடுத்த கேள்வி. 2019 வேர்ல்ட் கப் எந்த நாட்டில் நடக்க போகுது? இங்கிலாந்து. எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏற்கனவே வெளில ஐயோ கொஸ்டின் பேப்பர் யாரும் லீக் அவுட் பண்ணுது? பஞ்சமிட்டாய் தலையா? எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நான் இது எங்கள் ஆஃபீஸில் ஏதோ கருப்பு ஆடுமே அப்படின்னு நினச்சிட்டேன்னா. உங்களுக்கான 3வது கேள்வி. டிக்கலோ எந்த நாட்டை சேர்ந்த பிளேயர்? கென்யா. டிக்கலோ ஞாபகம் இருக்கா? ஸ்டீவ் டிக்கலோ. மோடிஸ் உடும்பே அவரும் கென்யா தான். வேற ஏதாவது கென்யா பிளேயர் சொல்லுங்க. உபுயா. ஐயோ ஒடியோ இருக்கான், உபுயோ இருக்கான்லாம் நம்ம பசங்க தான். 96ல தான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிங்களா நீங்களும்? இல்லை அதுக்கு முன்னாடி கென்யாவே விளையாடல பத்தியா? ஓகே. உங்களுக்கான 4வது கேள்வி. 3க்கு 3 சொல்லி 300 இல்லை 250 வந்திருக்கு. 4வது கேள்வி. 2007 வேர்ல்டு கப்பில் ஃபைனல்ஸில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின பிளேயர் யாரு? கில்கிரிஸ்ட். எவ்வளோ வச்சார்?
அவர் 100க்கு மேல அடிச்சாரு ஆனா வந்து அவர் தான் வாங்கினாரா? இஸ் அப்சல்யூட்லி சூப்பர் கிழிச்சிட்டீங்க நீங்க. இந்த நேரத்துல கலா மாஸ்டர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்டு கால்ல உழ வச்சு 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஆனா என்கிட்ட அவ்வளவு இல்லன்றதுனால உங்களை நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி சொல்றேன். லட்சுமி நரசிம்மன் 400 வாங்குவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா பரவாயில்ல, 350 இஸ் a குட் நம்பர். அண்ட் இந்த பக்கம் லோகேஷ் என்ன தெரியுமா? தெரியல, பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பதில் சொன்ன லோகேஷ் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கான தனி ரவுண்ட் விளையாட போகிறோம். இது ஐசிசி இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட் வித் மீ பாலாஜி ஆஃப் த டேகிடிசி டொரண்டன் டுண்டமண்டன் டண்டமண்டன் டின்டாக் டின்டாக் இன்டை. நீங்க சொல்லுங்க லட்சுமி நரசிம்மன். என்ன சொல்லணும்? டின்டாக் டின்டாக் இன்டை சொல்லுங்க. அது கஷ்டம் எனக்கு. அவ்வளோ கண்டினியூஸாக உங்களை மாதிரி வராது. இல்லை, நீ வெறும் டின்டாக் டின்டாக் உங்க வேலை எனக்கு வந்து என் வேலை உங்களுக்கு வந்துருமா? ஐயோ, அந்த பாவம் எதுக்கு உங்களுக்கு? நானே அதை சுமந்துட்டு போகிறேன். லோகேஷ், இவங்க 2 பேரோட கிரிக்கெட் நாலேஜ் பார்த்து உங்கள் மனசில் என்ன உதித் நாராயண் ஆகுது? நிறையா என்னை விட நிறையா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன உங்ககிட்ட சர்டிஃபிகேட்டை கேட்டேன், ஒரு பயமாக இருக்குது. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன் அந்த மாதிரி ஏதாவது 400 எடுத்துருவீங்களா? இல்லை, கான்ஃபிடென்ட் இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம். கான்ஃபிடென்ட்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் அடிச்செல்லாம் அழ வைக்க மாட்டோம். 92.7 பிக் அப் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது ஐசிசி வேர்ல்டு கப் குவிஸ் கான்டெஸ்ட் ஆஃப் த பாலாஜி இஸ் ஹேப்பனிங். ஜெயிக்கிறவங்கள ஐசிசி செலவுலேயே பிக் எஃப்எம் வந்து ஆஸ்திரேலியா கொண்டு போவோம். அதில் உங்களுக்கு என்ன பெருமைன்றீங்களா? இல்லை நாங்கள் தானே அதை நடத்துகிறோம், அதனால் நாங்கள் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் பெருமையாக மாற்றி சொல்லிப்போம். அந்த வகையில் 2 பேர் விளையாட்டாங்க இந்த குவிஸை இன்னைக்கு. ஒருத்தர் 400, இன்னொருத்தர் 350 எடுத்துருக்காங்க. அண்ட் லோகேஷ், உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, 50 எடுத்துருக்கேன். எங்க ஆல்ரெடி 50 எடுத்துட்டு அவட பாவி 50 உசாரா வச்சிருக்கிற நீ. உங்களுக்கான முதல் கேள்வி, 2003 வேர்ல்டு கப்ல இந்தியாவோட விக்கெட் கீப்பரா செயல்பட்டது யார்? டிராவிட். என்ன விட்? டிராவிட். அவ பார்த்திவ் பட்டேல் யாரு? ஃபாஸ்ட் பவுலரா? சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அவர் விக்கெட் கீப்பர். டிராவிடா பார்த்திவ் பட்டேலா? டிராவிட் இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். இவ்வளவு திமிரா நான் சொல்லும்போதே அது உங்களுக்கு குழப்ப சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, எத்தனை வாட்டி ஒரு கோடி இங்க பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? இல்லை, பார்த்துருக்கேன். தமிழ்ல சொல்ல, ஹிந்தியில பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்லை. ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி, பங்களாதேஷ் டீமோட இந்த வேர்ல்டு கப் கேப்டன் யாரு? ஹூ இஸ் த கேப்டன் ஆஃப் பங்களாதேஷ்? ரூபல். என்ன ரூபல் கேப்டனா? 2 விக்கெட் எடுத்தா அவனை கேப்டன் ஆக்கிடுவே நீ ஒன்று. ஓகே, கொஸ்டின் பாசஸ் டு யஷ்வந்த். மொர்டாசா. என்ன சா? மொர்டாசா. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. MOR. எனக்கே தெரியாது, நான் கரெக்ட் கூட பண்ண தெரியாது. நீங்க சொல்லுங்க ஃபுல் பேர். மொர்தாஸோட ஃபுல் பேர் என்ன? முஷ்ரஃபி முர்தசா. என்ன ஷிஷி? முஷ்ரஃபி முர்தசா. ஆனா மொர்தாசாவே போதும். ஏன்னா என்ன திருப்பி சொல்ல சொன்னா மாட்டி பண்றதுனால 50 பாயிண்ட் அந்த யஷ்வந்த்கே குத்துரு, லட்சுமி நாராயணனுக்கு எதுவும் கொடுக்காத. 4வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே அதிக விக்கெட் எடுத்த போலர் யாரு? Who is the bowler of the highest wicket taking capabilities of the statistics happening in the World Cup? மெக்ரா. என்னடா? மெக்ரா. ஸ்பெல்லிங் என்ன? அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். மெக்ரா இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஆன்சர். எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்காரு இவர்? 2.5 சொல்லியிருக்காரா? 2.5 சொல்லியிருக்காரு. ஒன்று நான் தப்பு பண்ணி ஆயில் பொங்க ஆட்டம் ஆனதுனால ஓசியில் ஒரு 100 மார்க் வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற மார்க் 300. 3 பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இவர் வேறு ஆல்ரெடி அல்ப மாதிரி ஒரு 50 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காருங்கிறனால ரேபிட் ஃபயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து நம்ம அதான் விளையாட போகிறோம். 10 கொஸ்டின் பெஞ்சை தட்டி பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1000 பாயிண்ட். ஸோ ஜெயிக்கிறவங்க கண்டிப்பாக 3 கோடி பாயிண்ட் எடுத்து ஜெயிக்க முடியும். இந்த குவிஸ் கான்டெஸ்டோட ரேபிட் ஃபயர் கொஸ்டின் ஆக போகுது அங்கிள். வாய் வரன்னு குழந்தை லைட்டும் வளருது. நானும் 5 மினிட் போய் டீ சாப்பிட்டு இந்த ரேபிட் ஃபயர் நடத்த போகிறோம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த ஐசிசி குவிஸ் கான்டெஸ்ட் டொரண்டன். எப்பவுமே நம்ம லாஸ்ட் பெஞ்சில் உட்கார்ற பசங்களை வச்சு தான் குவிஸ் விளையாடுவோம். கடந்த 2 நாளாக மட்டும் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்கார்ற பசங்க மாதிரி செம்மையாக படிக்கிற பசங்க வந்து பயங்கரமாக டப்புன்னு ஆன்சர் சொல்லி நம்மளுக்கு குவிஸே மொக்கையாகிறாங்க. இவ்வளோலாம் ஆன்சர் சொன்னால் எனக்கு பிடிக்கவே. எனக்கு வந்து எப்படி தெரியுமா ஃபஸ்ட் டே வந்து குவிஸ் எப்படி தெரியுமா விளையாடினாங்க? இந்தியன் டீமுக்காக விளையாடின 2 சகோதரர்கள் சொல்லுங்க அப்படின்னா வந்து ஜஹீர் கான், அமீர் கான் ஒருத்தன். 96 வேர்ல்டு கப்பில் எந்த டீம் அப்படின்னும் போது 96ல் எங்கே வேர்ல்டு கப் நடந்தது நான் இன்னொருத்தன். அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்குமே. நீங்கள் என்னன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? யாரா நீன்றீங்களா? நான் தான் பாலாஜி அங்கிள். 92.7 பிக் அப் பாலாஜி டேக் இட் ஈஸி கேட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயங்காலம் லட்சுமி நரசிம்மன், ராஜசிம்மன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் பேர் என்ன? யஷ்வந்த். லோகேஷ் 2 பேர் நான் தப்பாக சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பேர் கரெக்ட். லட்சுமி நரசிம்மன் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வந்திருக்கார். அவருக்கு வந்து மிளகு வடைனா ரொம்ப பிடிக்கும். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, குசுவல் அணுகிறாங்க. எல்லாருமே நல்லா பதில் சொல்லுறாங்க. ரேபிட் ஃபயர் போகிறோம் கைஸ். 10 கொஸ்டின் டேபிளில் தட்டி பதில் சொல்லணும். உங்களுக்கான முதல் கேள்வினா டப்புன்னு தட்டணும். எப்படி என்ன டப்பே இவ்வளோ சொம்ம சொங்கையாக இருக்குது? சட்டசபையில் பார்த்துருக்கீங்கல்ல, எஸ்ன்னு தட்டுவாங்களா, அந்த மாதிரி தட்டணும். 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இப்படி தான் தட்டணும். ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேள்வி எங்கே நிறுத்துற, அதாவது கேள்வி நடக்கும்போதே நீங்கள் தட்டிங்கன்னா அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் பதில் சொல்லணும். சப்போஸ் அது தப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு -370 கோடி மார்க். ஓகே, ஆர் யூ கைஸ் ரெடி? ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி ரேபிட் ஃபயரில் 1983 வேர்ல்ட் கப் இந்தியன் ஸ்குவாடில் விக்கெட் கீப்பர் யார்? யஷ்வந்த். சையத் கிர்மானி இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. கமான் அதர் 2 கைஸ். வெஸ்ட் இண்டீஸ் 96 வேர்ல்ட் கப்பில் ஒரு அவமானகரமான தோல்வியை சந்திச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுற
கென்யா. கென்யா. என்னையா? கென்யா. கென்யா இஸ் அப்சல்யூட்லி ரைட். கிட்டத்தட்ட 93 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கரெக்டா? 173 தான் அடிச்சாங்கல்ல? இல்லை 126 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் சொன்னது தப்பாக இருக்கலாம். ஆனால் கென்யா கரெக்டா? கென்யா. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நிறைய ஆன்சர் நான் தப்பாக சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. ஒரே ஒரு டீம் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலேயே கிட்டத்தட்ட 300 ரன்னுக்கு மேலே 4 வாட்டி சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. Which is the only team to chase 300+ runs in the 4 occasions of the Harsha Boglis? யாருமே தட்டல. லோகேஷ். ஐ திங்க் ஸ்ரீலங்கா. 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 என்ன ஸ்ரீலங்கா? கிடையாது. எந்த டீமுமே கிடையாது. இல்லை, தப்பு. நியூசிலாந்து. 3 பேருமே தப்பு. ஆன்சர் அயர்லாந்து. அன்றைக்கி மேட்ச்சில் தான் நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தேன், இதில் தப்பே இருக்க முடியாது. அதனால் இந்த கொஸ்டின் கரெக்ட். அயர்லாந்து தான். ஓகேவா? ஆனால் இந்த நல்லா படிக்கிற பசங்கிட்ட போயிட்டு குவிஸ் கான்டெஸ்ட் நடத்துறது கொஞ்சம் போர் தான்பா. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாங்க, நம்மளுக்கு ஒரு ஜாலியாக இருக்க மாட்டேன். இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஷோவில் சொல்லலாம். அதெல்லாம் ஜாலியாக இருந்தது. எவ்வளோ எக்ஸைட்டிங். உனக்கு தெரிஞ்ச யாராவது டென்னிஸ் பிளேயர் சொல்கிறா அப்படின்னா வந்து எங்கள் அக்கா அப்படின்னா ஒரு பையன். ஏன்னா அவனுக்கு நிஜமாலே எந்த டென்னிஸ் பிளேயரும் தெரில. உண்மையில தான் அங்கிள் இப்படி தான் கேண்டிடேட் வருவாங்க. இன்றைக்கி பார்த்தா எல்லாத்துக்கும் டான்னு பதில் சொல்கிற பசங்களாக இருக்கிறாங்க. இவங்க கூட இந்த ரேபிட் ஃபயரை இன்னும் நடத்த போகிறோம். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. டக்கு டாய். ஜெயிக்கிறவங்க ஆஸ்திரேலியா போவாங்க. இன்றைக்கே இல்லை, இதுக்கப்புறம் இன்னும் ரவுண்ட் அடிச்சு அதுலேயும் ஜெயிச்சாங்கன்னா போயிடுவாங்க. ஓகே, 3 இளம் வாலிபர்களோட 3 நாளாக டெய்லி குவிஸ் விளையாடுகிறோம். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, விளையாடுற அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கட்சியில் அவங்க போகிற இடம் வந்து ஆஸ்திரேலியான்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 92.7 பிக் எஃப்எம் தான் ஐசிசி வேர்ல்டு கப்போட அஃபிஷியல் வேர்ல்டு கப் பார்ட்னர். அதுக்காக நாங்கள் வந்து டெய்லி ஏதாவது கோல்டன் மூமெண்ட்னு ஒன்று தத்தக்கான வளருவோம். குவிஸ் கான்டெஸ்ட் நடத்தி அதில் ஜெயிக்கிறவங்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைப்போம். அந்த குவிஸ் கான்டெஸ்ட் தான் நடந்தது. ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கைஸ். அண்ட் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? மண்டே ஆட்டிங்கன்னா ரேடியோவில் தெரியாது. பட் ஸ்டில் திஸ் இஸ் யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஸ்கூலில் நடக்கிற டிக்ஷனரி இருக்குல்ல, டிக்ஷனரியா ஸ்கூலில் டிக்டேஷன் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஓகே, குவென்டின் டி காக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. யஷ்வந்த். QUENTINDEKOCK. நல்ல வேலை KOCKன்னு சொன்னீங்க, இருந்தாலும் அது தப்பு. அடுத்தது QUINTINDEKOCK. தப்பு. லோகேஷ். QUANTNDEDECOCK. தப்பு. QUINTON. குவிண்டன். DEDEKOCK இஸ் த அப்சல்யூட்லி ரைட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எனக்கு வந்து ஜெயந்தி பால் மேம்ன்றவங்க தான் இங்கிலீஷ் எடுத்தாங்க. அவங்களோட படிப்பு வீணாக போகல. நான் சொன்ன கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஆடம் ஹோலியோக், பென் ஹோலியோக் எந்த நாட்டுக்காக? லக்ஷ்மி நரசிம்மன். இங்கிலாந்து. உங்களுக்கு தெரியுமா? அது இங்கிலாந்து தான். தெரியுமா? இங்கிலாந்து. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன லக்ஷ்மி நரசிம்மனுக்கு தான் மார்க்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி. இப்போ நடந்துட்டு இருக்கிற வேர்ல்டு கப் எத்தனாவது வேர்ல்டு கப்? யாரு? லக்ஷ்மி நரசிம்மன். 11 இஸ் அப்சல்யூட்லி ரைட் ஆன்சர். எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறான்ப்பா. என்ன யஷ்வந்த் தட்டுறதுல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி கோயிங் ஆன் ஈவன்லி பாய்ஸ் திஸ் கேம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஓ டேரோ டேரோ பாய் ஆர் கேர்ள். 2007 வேர்ல்டு கப்போட இந்தியன் டீம் கேப்டன் யாரு? ராகுல். லோகேஷ். லோகேஷ் தானா? ஃபர்ஸ்ட் அடிச்சு நான் தான். ஃபர்ஸ்ட் அடிச்சது நீ தான். கரெக்டாக சொன்னது நீ தான். அடித்த ஒரே வாட்டி இதுதான். ஓகே, அவருக்கு ஒரு 550 பாயிண்ட் கொடுக்காதீங்க, 100 கொடுங்க. ஓகே, அடுத்த கேள்வி. வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு நாட்டோட கோச்சு பாப் உல்மர். கோச்சுன்னு போயிட்டு அதப்பா என்னமா சொல்றேன்டா. பாப் உல்மர் தான் இறந்தார். யார் எந்த கோச் இறந்தார்னு கேட்க வந்த லக்ஷ்மி நரசிம்மன். நீங்க வேலைக்கு போறது படிக்கிறதோட டிவியில உட்காந்து மேட்ச் ஹைலைட்ஸ், இன்ஃபேக்ட் விஜய் டிவியில போடுற கமெண்ட்ரி கூட கேட்பீங்க போல இருக்குது. என்ன ஸ்பெஷல்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஹைலி ஓரியன்டட் வேர்ட் ஆஃப் இங்கிலீஷ். ஸோ வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வந்திருக்கிற இந்த 2 கைஸ் கிட்டையும், அதுக்கப்புறம் லோகேஷன் சொல்லிட்டு எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் நின்று அந்த இன்னொரு கை கிட்டையும் இந்த குவிஸ் கான்டெஸ்டோட ஃபைனல் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேட்க போகிறோம். இது 92.7 பிக் எஃப்எம்ல ஆஸ்திரேலியாக்கே அனுப்பி வைக்கிற குவிஸ் கான்டெஸ்ட் வித் மீ பாலாஜி. சும்மா போய் சொல்லுவீங்களான்றாதீங்க. நிஜமாலே வீடு கொடுக்கும்போது ஆஸ்திரேலியாக்கு அனுப்ப முடியாதா? செலவு கம்மி தான். தங்குறதுக்குலாம் வந்து அங்கே வந்து டீல் போட்டுப்போம். ப்ளீஸ் கொஞ்சம் ஒன்று கம்மி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, குத்துருவாங்களே ஜாலி. ஏய், லக்ஷ்மி நரசிம்மன், யஷ்வந்த், லோகேஷ்ன்ற 3 இளைஞர்கள். அதுலேயும் வந்து இந்த யஷ்வந்த்ன்றவர் என் கோர் கம்பெனியில் தான் வேலை செய்வேன். நான் படித்த படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேர் அந்த மாதிரி வந்து பயங்கர குறிக்கோளோட கோர் கம்பெனியில் வேலை செய்கிறவர். இன்னொருத்தர் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவர். 3வது வந்து எதுக்கு வேலை செய்கிறோன்னு தெரியாமல் வேலை செஞ்சுருக்கிறவர். இவங்களாம் கூட வந்து நம்ம சாமி காலத்தில் செம்ம ஜாலியாக ஒரு குவிஸ் விளையாடுறோம். படிக்கிற பசங்க கூட விளையாடுற குவிஸ் மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் வேஸ்ட்டே ஆகல. அந்த வகையில் ஃபைனல் செட் ஆஃப் ரேபிட் ஃபயர் கொஸ்டின் உங்கள் 3 பேருக்கும் வெயிட்டிங். யார் இதில் வின் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு ஸ்டெப் ஆஸ்திரேலியாவுக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா இன்னொரு ரவுண்டு வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் பார்க்குறது. வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஆஸ்திரேலியா கிரவுண்ட்லாம் எப்படி இருக்கும், எதுக்கு யாரும் உட்காந்து இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. ஸோ உங்களுக்கான கடைசி கட்ட கேள்விகள். உங்களுக்கான அடுத்த கேள்வி. 1996 வருஷம் இந்தியாவோட விளையாடின பாகிஸ்தான் டீமோட கேப்டன் யாரு? யஷ்வந்த். தட்டினது முக்கியம் இல்லை, நொட்டினது தான் முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள் லக்ஷ்மி. இல்லை லோகேஷ். அக்ரம்.
பொக்கரன்னு வாயில குத்துவேன். தப்பு. ரஷீத் லத்தீஃப். ஆ? ரஷீத் லத்தீஃப். 3 பேருமே எப்படி இப்படி மொக்கையா பதில் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. 1996 வருஷம் இந்தியா பாகிஸ்தான் அண்ட் குவார்டர் ஃபைனல்ஸோட பாகிஸ்தான் டீம் கேப்டன் அமீர் ஷோஹேல். ஓகே கடைசி கொஸ்டின் இன் திஸ் ரேபிட் ஃபயர். இந்தியன் டீமுக்கு கங்குலி கேப்டனா இருந்தபோது தட்டுனீங்க, அதனால பதில் சொல்லி தான் ஆகணும். யா 2003 செமிஃபைனல்ஸ் போனோம். நான் எங்கே போனோம், கங்குலி எங்கே கூட்டின்னு போனார், அவர் கல்கட்டாவில் வீடு அட்ரஸ் என்னெல்லாம் கேட்கல. 2003 உங்கள் 2 பேர் யார் வேணாலும் இப்போ தட்டலாம். 2003 கங்குலி கேப்டனாக இருந்தபோது இந்தியன் டீமோட கோச் யார்? ஜான் ரைட். John Wright is absolutely right and this quiz is ending with this the points of the DD பொதிகை சேனல். ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா சொல்ல முடியாமல் ஏதோ ஒன்று சொல்லி மொழிகிட்டேன்னு அர்த்தம். பஞ்சு மிட்டாய் ஸ்கோர் பண்ணுங்கிற அதே டைமில் உங்ககிட்ட கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த குவிஸில் கலந்துக்கிட்டது எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுதான் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். வேற ஏதாவது சொல்லு, நல்லா இல்லைன்னு கூட சொல்லு, ஆனால் இதை சொல்லக்கூடாது, வேற ஏதாவது சொல்லணும். இப்போ ஆன்சர் இன் 300 வேர்ட்ஸ். இந்த குவிஸில் கலந்துக்கிட்டது எப்படி இருந்தது? இல்லை இந்த மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது பிக் எஃப்எம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எது ஆஸ்திரேலியா போகிறதா இல்லை இந்த குவிஸில் இந்த குவிஸில் கலந்துக்கிட்டே பெரிய விஷயம். ஐயோ அப்படிலாம் கிடையாது, இப்பெல்லாம் போய் சொல்லிடாதீங்க. இது சப்ப குவிஸ் இது. நாளைக்கு விளையாடலாமா? இதை நாளைக்கு கூட விளையாடலாம். டெய்லி விளையாடலாமா? டெய்லி விளையாடலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்பை தான் இது. ஓகேவா? நீ சொல்லுங்க லட்சுமி. எக்ஸைட்டிங்கா இருந்தது. நல்ல எக்ஸைட்டிங்கா இருந்தது. அண்ட் இப்போ இந்த குவிஸுக்கான ஸ்கோரை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. லோகேஷ் அப்படின்ற ஒரே மனுஷன் யாரோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி நீங்கள் விளையாடி எதுக்குமே பதில் சொல்லாத காரணத்தினால 2000 பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டிய குவிஸில் 450 பாயிண்ட்ஸ் எடுத்து 3வது இடத்துல இருக்கீங்க லோகேஷ். ஓகே ஆஸ் எக்ஸ்பெக்டடா? எக்ஸ்பெக்ட். அது எனக்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே தெரிஞ்சிச்சு. முதல் கேள்வி கேட்டோடனே தெரிஞ்சிச்சு. மூக்க சொல்லிங்களோ அப்பவே தெரிஞ்சிச்சு. 750 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த குவிஸை வின் பண்ணியிருக்கிற லட்சுமி நரசிம்மன். அண்ட் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் மந்தமானது காரணத்தினால 600 எடுத்துருக்கிறீங்க. ரேபிட் ஃபயரில் தான் என்னாச்சுன்னா அவர் ஒரு 400 எடுத்துட்டார், நீங்கள் 200 தான் எடுத்து. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஓகே ஸோ லட்சுமி நரசிம்மன் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு நீங்கள் தான் இப்போ மீனம்பாக்கம் வரைக்கும் போயிருக்கீங்க. உள்ளுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் இருக்குது. அந்த இப்படி உடம்புலாம் தொட்டி பார்ப்பாங்களா அந்த செக்கிங், அந்த மாதிரி இன்னொரு ரவுண்ட் இருக்குது. ஓகே ஐயோ அதையும் இப்போயே நடத்த போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. இந்த குவிஸ் இன்னைக்கோட முடிஞ்சிச்சு. அந்த இன்னொரு ரவுண்ட் எப்போன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதுன்றனால இப்போ ஜாலியாக நம்ம வேறு ஏதாவது பற்றி பேசலாம். ஓகே நீங்கள் கேட்டுங்கிறது TDC வித் மீ பாலாஜி ஆஃப் த இன்டர்நேஷனல் லெவல் குவிஸ் கான்டெஸ்ட். தேங்க்யூ கைஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களை கீழே அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஜாலியாக ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். ஓகே.